நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்லட்டா. ஒரு பட்டிமன்றம் ஒரு ஊர்ல பேசுறேன். எல்லா பட்டிமன்றமுமே பிரமாதமா இருக்கும் சொல்ல முடியாது. ஒன்னொன்னு ரொம்ப நல்லா அமையும், ஒன்னொன்னு ஓகே அப்படி இருக்கும். அந்த பட்டிமன்றம் வந்து பயங்கரமான சக்சஸ், ரொம்ப நல்லா அமைஞ்சது. அன்னைக்கு என்னுடைய பேச்சு நல்ல சிறப்பா அமைஞ்சது. அப்ப இறங்கி வரும்போதே நமக்கு ஒரு கெத்து இருக்குமா இருக்காதாங்க? உண்மைதானங்க, இருக்கும் தானே. நம்ம அப்படி வரும்போது சில பேர் வந்து நம்மளோட போட்டோ எடுத்துக்க வருவாங்க. நம்ம பெரிய ஆளுன்றதுக்காக இல்லை, அந்த மேடை எங்களுடைய நடுவரான சாலமன் பாப்பையா எங்களுக்கு கொடுத்த இடம். எங்களுடைய எல்லா பெருமைகளுமே அவர் கொடுத்த ஒரு குரு ஒரு மாணவிக்கு கொடுத்தது தான். அப்போ ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு 60-65 வயசு அம்மா இருக்கும். வேகமா நடந்தோன்னா, என் இடத்துல நீங்க இருந்தா என்ன நினைப்பீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க, சூப்பருங்க அப்படி சொல்லுவாங்க தானே. நம்ம அதுக்கேற்ற மாதிரி முகத்தை வச்சுக்கணும். இப்போ வந்து பாராட்டினா அதுக்குன்னு ஒரு சிரிப்பு இருக்குல்ல, அந்த சிரிப்போட அந்த அம்மா என்ன செஞ்சது தெரியுமா? நேர என்கிட்ட வந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒரே மாதிரி வளையல், ஒரே செயின், ஒரே தோடு போடுறியே, என்னுடைய பேச்சுக்கு இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குன்னு இது மட்டும் நான் யோசிச்சதே இல்லை. அதுவும் ஒரு ஜாலியா கேட்கல. சில பேர் ஜாலியா கேட்பாங்கல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஜாலியா கேட்பேன், மாத்தவே மாட்டேன். போன கல்யாணத்துக்கு தானே இதே சாரி தானே கட்டிட்டு வந்த நீ. அது பெண்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஆண்களுக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கும். அதே கட்டம் போட்ட சட்டையை 7 கல்யாணத்துக்கு போட்டுட்டு வரோம். அவருக்கும் தெரியாது, அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது தெரியாது. வீட்டம்மா மட்டும், போன கல்யாணத்துக்கு தானே போட்ட நீ, இதே தானே போட்ட, உன் தம்பி மகன் கல்யாணத்துக்கு இதே போட்டேன், இப்ப அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு இதே போற, இதையேவா போட்டேன் அப்படிம்பாரு. ஆனா பெண்களுக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்கும். அந்த கல்யாணத்துக்கு இந்த அம்மா பச்சை கலர் நெக்லஸ் தான் போட்டுட்டு வந்தது, பாரு இந்த கல்யாணத்துக்கு அதே போடு. ஆனா இது கல்யாணம் ஃபங்க்ஷன்னா பரவாயில்ல, இது ஒரு பேச்சு மேடை. அந்த அம்மா சீரியஸா முகத்தை வச்சுக்கிட்டு, மாத்தவே மாட்டியா நீ, கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண என்ன, தலையில் அடிச்சுட்டு போயிருச்சு. நான் அன்னைக்கு தூங்கி இருப்பேன்னு நினைக்கிறீங்க நீங்க? நானும் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி, அதுவும் பட்டிமன்றத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். ராஜா சார் முன்னாடி பேசுவாரு, வேக வேகமா எழுதுவேன். எவ்வளவு முயற்சி வேற. இவ்வளவு எடுத்துட்டு கடைசியில வாங்கின பேர் என்னன்னா, நீ ஒரு நாளும் உன்னுடைய ஆக்சசரிஸை மாற்ற மாட்டேங்கிற. உடனே இப்ப நமக்கு ஒரு டென்ஷன் வருமா வராதா? நியாயமா சொல்லுங்க, நம்ம மனசு விட்டு பேசுறோம் இன்னைக்கு. சரி, நம்ம ஒரு வேளை மாத்தணும் போல இருக்கு. இப்ப எனக்கு இந்த விஷயங்கள்ல எந்த விதமான தேர்ச்சியும் கிடையாது. என்னுடைய மகள்கள் 2 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாமான்னா ஒரு பிரச்சனை. அதுங்க போடுறதுல தோசைக்கல் சைஸ்ல ஒண்ணு போடுது, அது போட்டா அதுங்களுக்கு நல்லாவும் இருக்கு. நமக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா சொல்லுங்க? இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதே, என்னடா செய்யறதுன்னு கடைசியில எங்கிருந்து தான் இதற்கான டிப்ஸை தேடுவது? கூகுள் சர்ச் பண்ணாக்க யார் யார் மாடல்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் நம்ம போட்டா நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு, விலையை பார்த்தா அதை விட பயமா இருக்கு. அன்றாட வாழ்க்கையில் நமக்கு 1000 சொந்தங்கள் இருக்கிறார்கள். பக்கத்து வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய இளம் மாணவர்கள் வந்திருக்கீங்க, இளைஞர்கள் வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஃபேஸ்புக்ல அங்க இங்க சில பேர் 1000 ஃப்ரெண்ட் இருக்குன்றான். எனக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃபேஸ்புக்ல, ஆனா 999 பேரை நான் பார்த்ததே இல்லைன்றோம். யாருன்னே தெரியாது. இவர்கள் எல்லாம் நண்பர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம சுற்றி நண்பர்கள் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள், கணவன் அல்லது மனைவி, குழந்தைகள் எல்லாரும் இருந்தாலும் அடிமனதில் நம் எல்லாருக்கும் ஒரு தனிமை இருக்கிறது. எப்படிப்பட்ட நட்பும் இட்டு நிரப்ப முடியாத தனிமை. இளமையில அது ரொம்ப தெரியாது. இங்க இருக்கிற பிள்ளைகள் வந்து நினைப்பாங்க, என் ஃப்ரெண்டு தான்டா மச்சான், உயிருடா எனக்கு. ஆனா வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமானதுன்னா, ஒரு 5 வருஷம் கழிச்சு உயிர் அப்படின்னு சொன்னா அந்த மச்சான் எங்க இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. நண்பரா இருந்தாலும் சரி, விரோதியா இருந்தாலும். சென்னையை பத்தி சொல்றேன், கல்லூரி பேர் வேண்டாம், என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. சென்னையில 2 கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு எப்பவுமே சண்டை வருங்க. இது ஒன்றும் சீக்ரெட் இல்லை, பேப்பர்லயே வர்ற விஷயம்தான். 2 கல்லூரி மாணவர்களுக்கு சண்டை. இந்த சண்டை இன்னி நேத்தி சண்டை இல்ல,
நான் ஸ்டூடெண்டா இருந்த நாள்ல இருந்து இந்த சண்டை நடக்குது. இந்த கல்லூரி ரெண்டு மாணவர்களும் தற்செயலா பஸ்லயோ ட்ரெயின்லயோ சந்திச்சா அறிவாளை எடுக்கிற அளவு சண்டை. எனக்கு புரியவே இல்லை. ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தானே. இவனு ஃபர்ஸ்ட் இயர், இவனு ஃபர்ஸ்ட் இயர், இவனு செகண்ட் இயர், இவனு செகண்ட் இயர். ஒரே வயசு இருக்கிற பசங்களுக்குள்ள அறிவாளை எடுக்கிற அளவு எதுக்குடா சண்டை? வாய்க்கா வரப்பு தகராறா உங்களுக்குள்ள? என்னடா விஷயம்னா ஒரு விஷயமும் கிடையாது. இந்த ரூட்ல நான் தான் தலை அப்படின்னு நிரூபிப்பதற்காக ரெண்டு பேருக்கு சண்டை. இது போலீஸ் ஸ்டேஷன் மட்டும்லாம் போகும். பல முறை நீங்க நியூஸ் பேப்பர்லயே படிச்சிருப்பீங்க. அப்பா அம்மா போய் கையை பிசைஞ்சுக்கிட்டு நிப்பாங்க. இந்த 3 வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் கல்லூரியில இருந்து வெளில வந்துருவாங்கல்ல. வெளியில வந்த பிறகு அவர்கள் ஒருவேளை ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டால் போட்ட சண்டையெல்லாம் நினைச்சா ரொம்ப கேவலமா இருக்கும்ல. ஏன்னா ஒரு கல்லூரி மாணவன் என்கின்ற ஐடென்டிட்டிக்காக சண்டை போட்டாங்க. இப்ப அந்த கல்லூரியும் முடிஞ்சாச்சு, வெளியில வந்தாச்சு. நீ கஷ்டப்படுற, நானும் கஷ்டப்படுறேன். உனக்கு என்ன வேலைடா இன்னும் தெரியல பாத்துட்டு இருக்க? எனக்கு நானும் அதே கேஸ் தான். கல்யாணம் ஆயிடுச்சா ஒரு பொண்ணு ஒத்துக்க மாட்டேன்ற மச்சான். அது 90s கிட்ஸுக்கு கல்யாணமே ஆகல தமிழ்நாடு முழுக்க. எந்த பிள்ளை சரின்னு சொல்ல மாட்டேங்குது. உனக்கு நானும் அதே கேஸ் தான். ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ஒரே தளத்தில் நிற்கிற போது முன்னாலே செய்த சண்டைகள், அந்த நான் தான் ரூட்டு தலங்குது, நாங்களா ரொம்ப ரகட்ரா மச்சாங்குது, நாங்களா புள்ளிங்கோங்குது, இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் அப்படிதான் இருக்கும். ஜாலி தான். நான் அதை விட்டு வெளியே பாருங்க, அந்த பிள்ளை எப்படி தலவாடுறேன் பாருங்க. அவனுடைய படம் இங்க தெரிந்த உடனே அப்படி தலவார். இதெல்லாம் அந்த வயது அப்படிதான் இருக்கணும். அந்த வயதுக்கே உரிய இனிமைகள் இன்பங்கள். ஆனா இந்த இனிமைகளையும் இன்பங்களையும் தேடி போகிற போது கூட மனசுக்குள்ள ஒரு தனிமை இருக்குங்க. யாராலும் விட்டு நிரப்ப முடியாத தனிமை. ஒரு காதலன் அல்லது காதலி இருக்கலாம், கணவன் மனைவி இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என் பிள்ளை தான், என் குழந்தை மேல நான் உயிர். என்ன இருந்தாலும் எல்லாரும் ஒரு விதத்தில் தனியானவர்கள். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஏதோ ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் ரொம்ப லோன்லியா இருக்கிற மாதிரி, தனியா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எல்லாருக்கும் வரும். இந்த அகத்தனிமையை, மனத்துக்குள்ளே இருக்கிற அந்த தனிமையை போக்குவதற்கு புத்தகங்களை விட சிறந்த துணை இருக்கவே முடியாது. ஏனென்றால் ஒரு புத்தகம் எதிர்பாராத தருணத்தில் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பிரச்சனைக்கான விடையை நமக்கு சொல்லிவிடுகின்றது. நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லட்டா. ஒரு பட்டிமன்றம் ஒரு ஊர்ல பேசுற. எல்லா பட்டிமன்றமுமே பிரமாதமா இருக்கும் சொல்ல முடியாது. ஒன்னொன்னு ரொம்ப நல்லா அமையும், ஒன்னொன்னு ஓகே அப்படி இருக்கும். அந்த பட்டிமன்றம் பயங்கரமான சக்சஸ், ரொம்ப நல்லா அமைஞ்சது. அன்னைக்கு என்னுடைய பேச்சு நல்ல சிறப்பா அமைஞ்சது. அப்ப இறங்கி வரும்போதே நமக்கு ஒரு கெத்து இருக்குமா இருக்காதாங்க? உண்மைதானங்க, இருக்கும் தானே. நம்ம அப்படி வரும்போது சில பேர் நம்மளோட போட்டோ எடுத்துக்க வருவாங்க. நம்ம பெரிய ஆளுன்றதுக்காக இல்லை, அந்த மேடை எங்களுடைய நடுவரான சாலமன் பாப்பையா எங்களுக்கு கொடுத்த இடம். எங்களுடைய எல்லா பெருமைகளுமே அவர் கொடுத்த ஒரு குரு ஒரு மாணவிக்கு கொடுத்தது தான். அப்போ ஒரு அம்மா வந்தாங்க. ஒரு 60-65 வயசு அம்மா இருக்கும். வேகமா நடந்தோன்னா, என் இடத்துல நீங்க இருந்தா என்ன நினைப்பீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க, சூப்பருங்க அப்படி சொல்லுவாங்க தானே. நம்ம அதுக்கேற்ற மாதிரி முகத்தை வச்சுக்கணும். இப்ப பாராட்டினா அதுக்குன்னு ஒரு சிரிப்பு இருக்குல்ல, அந்த சிரிப்போட அந்த அம்மா என்ன செஞ்சது தெரியுமா? நேர என்கிட்ட எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒரே மாதிரி வளையல், ஒரே செயின், ஒரே தோடு போடுறியே, என்னுடைய பேச்சுக்கு இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குன்னு இது மட்டும் நான் யோசிச்சதே இல்லை. அதுவும் ஒரு ஜாலியா கேட்கல. சில பேர் ஜாலியா கேட்பாங்கல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஜாலியா கேட்பேன், மாத்தவே மாட்டேன். போன கல்யாணத்துக்கு தானே இதே சாரி தானே கட்டிட்டு வந்த நீ. அது பெண்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஆண்களுக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கும். அதே கட்டம் போட்ட சட்டையை 7 கல்யாணத்துக்கு போட்டுட்டு வரோம். அவருக்கும் தெரியாது, அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது தெரியாது. வீட்டம்மா மட்டும், போன கல்யாணத்துக்கு தானே போட்ட நீ, இதே தானே போட்ட, உன் தம்பி மகன் கல்யாணத்துக்கு இதே போட்டேன், இப்ப அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு இதே போற, இதையேவா போட்டேன் அப்படிம்பாரு.
ஆனா பெண்களுக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்கும், அந்த கல்யாணத்துக்கு இந்த அம்மா பச்சை கலர் நெக்லஸ் தான் போட்டுட்டு வந்தது, பாரு இந்த கல்யாணத்துக்கு அதையே போடு. ஆனா இது கல்யாணம் ஃபங்க்ஷன்னா பரவாயில்ல, இது ஒரு பேச்சு மேடை. அந்த அம்மா சீரியஸா முகத்தை வச்சுக்கிட்டு, மாத்தவே மாட்டியா நீ, கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண என்ன, தலையில் அடிச்சுட்டு போயிருச்சு. நான் அன்னைக்கு தூங்கிருப்பேன்னு நினைக்கிறீங்க நீங்க? நானும் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி, அதுவும் பட்டிமன்றத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். ராஜா சார் முன்னாடி பேசுவாரு, வேக வேகமா எழுதுவேன். எவ்வளவு முயற்சி வேற, இவ்வளவு எடுத்துட்டு கடைசியில வாங்கின பேர் என்னன்னா, நீ ஒரு நாளும் உன்னுடைய ஆக்சசரிஸை மாற்ற மாட்டேங்கிற. உடனே இப்ப நமக்கு ஒரு டென்ஷன் வருமா வராதா? நியாயமா சொல்லுங்க, நம்ம மனசு விட்டு பேசுறோம் இன்னைக்கு. சரி, நம்ம ஒரு வேளை மாத்தணும் போல இருக்கு. இப்ப எனக்கு இந்த விஷயங்கள்ல எந்த விதமான தேர்ச்சியும் கிடையாது. என்னுடைய மகள்கள் 2 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாமான்னா ஒரு பிரச்சனை. அதுங்க போடுறதெல்லாம் தோசைக்கல் சைஸ்ல ஒண்ணு போடுது, அது போட்டா அதுங்களுக்கு நல்லாவும் இருக்கு. நமக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா சொல்லுங்க? இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதே, என்னடா செய்யறதுன்னு கடைசியில எங்கிருந்து தான் இதற்கான டிப்ஸை தேடுவது? கூகுள் சர்ச் பண்ணாக்க யார் யார் மாடல்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் நம்ம போட்டா நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு, விலையை பார்த்தா அதை விட பயமா இருக்கு. அதுக்கு நம்ம பேசாம 3 பவுன் தங்க சங்கிலியே வாங்கிடலாம் போல இருக்கு, வெறும் இழிக்கிறதெல்லாம் போடுறதுக்கு. கடைசியில என்ன செய்வதுன்ற ஒரு பிரச்சனையில திருக்குறள், எது இருந்தாலும் ஏதாவது திருக்குறள்ல ஒரு பக்கத்தை புரட்டி படிக்கிறது என்னுடைய வழக்கம். உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். சில பேர் வந்து நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த மதத்தினுடைய நூலை சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் திருவாசகத்தை படிப்பாங்க, சில பேர் வள்ளலாரனுடைய திருவருட்பாவை படிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். நான் வந்து திருக்குறள் எடுத்து படிக்கிறது. ஏதாவது ஒன்று சொல்லுவார் தாத்தா, நமக்குன்னு ஒன்று சொல்லி வச்சிருப்பார். நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருந்தா சரியா அது வந்து கிடைக்கும். புரட்டின உடனே ஒரு குறள் வருதுங்க, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பிற அப்படின்னு ஒரு திருக்குறள். இப்போ உண்மையான ஒருவர் அணிந்து கொள்ளக்கூடிய நகைன்னு சொல்றோம் இல்லையா, ஜுவல்லரி இல்ல ஆக்சசரி. இப்ப இந்த பசங்கள்லாம் இளைஞர்களுக்கெல்லாம் தெரியும், இந்த காயலாங்கடையில் போடுற இரும்பெல்லாம் எடுத்து கையில ஒண்ணு போட்டிருப்போம், போட்டிருக்கீங்களா இல்லையா? சும்மா சொல்லுங்க. சில பேர் இங்க இருந்திருக்கலாம் நல்ல பிள்ளை, எதுவுமே போடல, அருமையான பிள்ளை, இதெல்லாம் சில பேர் போட்டிருப்பாங்க கையில. அப்ப எது ஆக்சசரி, எது உங்களுக்கு அழகை கொடுக்கும் என்றால் இது எதுவும் அல்ல, பணிவுடையன் இன்சொலனாதல், பணிவோடு இருப்பது, சொற்களிலே எப்போதும் இனிமையான சொற்களை பேசுவது, இதை விட நல்ல நகை என்ன இருக்க முடியும் என்று வள்ளுவர் கேட்ட பிறகு அந்த அம்மா வந்து கேட்ட கேள்வியினுடைய கோபம் தாபால எனக்கு மறந்து போயிருச்சு. இந்த அம்மாவுக்கு அது ஒருவேளை முக்கியமானதா இருக்கலாம், அவங்கள நான் குறைச்சு சொல்ல, ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒன்று முக்கியம். ஆனா எனக்கு எது முக்கியம் என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர என்னை ஒருவர் வந்து கேள்வி கேட்டதனாலே அவர்களுக்கு முக்கியமானதை நான் ஏற்றுக்கொள்ள கூடாது. எனக்கு எது சரியோ, எது என்னுடைய பாதையோ அதிலேதான் நான் போக முடியும் என்பதை என்னை யார் சொல்லிக் கொடுத்தார் என்றால் வள்ளுவர் வந்து சொல்லிக் கொடுத்தார். ஒரு புத்தகம் இதைத்தான் கொடுக்கும். அது வள்ளுவராக இருக்கலாம், ஜெயமோகனாக இருக்கலாம், பவாச்செல்லதுரையாக இருக்கலாம், ஆமுத்துலிங்கமாக இருக்கலாம். நீங்க எந்த எழுத்தாளரை படிக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற ஏதோ ஒரு கேள்விக்கு ஒரு புத்தகம் பதில் சொல்ல முடியும் என்றால் உங்களுக்குள்ளே இருக்கிற மகத்தான தனிமையை, உங்களுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை தேடல்களை, உங்களுக்குள்ளே இருக்கிற சில கேள்விகளுக்கான பதில்களை புத்தகங்கள் தான் எப்போதும் கொடுக்கும். எனவேதான் நாங்க இவ்வளவு கம்மியா கைதட்டுறீங்க. இவ்வளவு பெரும் முயற்சி எடுத்து இதை செய்கிறார்கள். இந்த முயற்சிக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியாது. ஒரு பெரும் முயற்சி. இதெல்லாம் பிள்ளைங்களை கூட்டிட்டு வரீங்க, எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு. பிள்ளைங்களை கூட்டிட்டு வரீங்க, பொதுமக்கள் வருகிறார்கள், இவ்வளவு பெரிய இடத்துல யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் எல்லாரும் திருப்தியாக வந்து செல்ல வேண்டும் என்பது ஒரு பெரும் முயற்சி. இதை ஒருவர் எடுத்து செய்ய முடியாது, இருவர் எடுத்து செய்ய முடியாது. இது இந்த கதம்பம்னு ஒரு பூ வச்சுப்போம்ல, தஞ்சாவூர்காரங்களுக்கு நல்லா தெரியும். அதுல மல்லியும் இருக்கும், கனகாம்பரமும் இருக்கும், சாமந்தி இருக்கும், துளசி இருக்கும். எல்லாவற்றையும் சேர்த்து தொடுத்த கதம்பம் போல பல பேருடைய முயற்சியால் இந்த புத்தக திருவிழா இணைந்திருக்கிறது. மிகச்சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் பப்பாசிக்கும் என்னுடைய
உளமார்ந்த நன்றியை திரும்பவும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க மாவட்ட ஆட்சியர் அவர் நாகப்பட்டினத்திலே மாவட்ட ஆட்சியராக இருந்த போவே அவரை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அவர்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நடந்தே நான் பார்த்ததில்லை, ஓட்டமா ஓடுவார். நாகப்பட்டினத்துல கலெக்டர் ஆபீஸ் எப்படி இருக்குன்னா, உள்ள நீங்க நுழைஞ்சோன்னு கொஞ்சம் பழைய கால கட்டடம். கடலூர்ல எப்படி இருக்குன்னு தெரியல, நான் வந்து பார்த்ததில்லை. நாகப்பட்டினத்துல கொஞ்சம் பழைய கால பில்டிங். நாங்க கார்ல இருந்து தான் இறங்குறோம். இத்தனைக்கும் இங்க வந்த உடனே முதல் மாடி, அந்த முதல் மாடியே வந்து மலையில ஏறுற மாதிரி செங்குத்தா படி இருக்கு. நாங்க எங்க கூட வந்தவங்களாம் எங்கங்க லிப்ட் அப்படி தேடிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள படப்படப்படன்னு மாடியில ஏற முதல் மாடிக்கு போய் நான் இங்க இருக்கேன் வாங்கன்றாரு. ஐயா, உங்க வேகத்துக்கு வர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பின்னாடி வந்து சேர்ந்துக்கிறோம், நீங்க போங்க. அந்த துடிப்பு என்பது அவர் தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்காக அல்ல, அவர் எங்கே பணி செய்கிறாரோ அந்த இடத்தில் மிக குறிப்பாக புத்தக திருவிழாக்களை நடத்துவதில் அவருக்கு இருக்கிற ஆர்வம் அவருக்கு ஒருத்தருக்கு மாத்திரம் இருந்தா போறாது, அவர் பின்னே இருக்கிற அத்தனை தொண்டர்களுக்கும் பொதுமக்களான உங்களுக்கும் இருந்தால்தான் இது வெற்றி அடைய முடியும். உங்க மாவட்ட ஆட்சியர் இப்போது சிறந்த கலெக்டருக்கான அவார்டு வாங்கியிருக்காரு என்ற செய்தியை இன்றைக்குத்தான் நான் பார்த்தேன். அப்படி இப்படி ஒரு மாதிரி வந்து சேர்ந்திருக்காங்க. இப்போ பாதி கூட்டம் வந்தாச்சு, பாதிக்கு மேலே வந்தாச்சு. பெருமக்களே, உங்களுடைய ஊர் உங்களுக்கு தெரிஞ்ச கதையே உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு நினைக்காதீங்க. பேச்சாளர்கள் செய்வதே அதுதான். உங்களுக்கு தெரியாததை நாங்கள் சொல்ல போவதில்லை. ஆனால் தெரிந்து உங்கள் மனதுக்குள் எங்கேயோ மறைந்து ஆமா அல்ல அப்படின்னு உங்களை யோசிக்க வைத்து விட்டாலே அது ஒரு பேச்சாளருடைய வெற்றி தான். உங்களுடைய ஊருக்கு என்று தனிப்பட்ட சிறப்புகள் பெருமைகள் இருக்கின்றன. இந்த மண்ணிலே இந்த கடற்காற்றிலே நின்று பேசுகிற போது அந்த சிறப்புகள் என்னுடைய ஞாபகத்து. கடலூர் எப்படி பேர் வந்தது? கடலூர் என்று பெயர் எப்படி வந்தது? மூன்று விதமா சொல்றாங்க. அது இங்க கடல் இருந்தது, கடல் இருந்த பிறகு இந்த பகுதி கடல் பின்வாங்கி மணல் ஆயிற்று. கடல் இருந்த பகுதி என்பதனால் இது கடலூர் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல வந்து கடலை மல்லாட்டன்னு சொல்லுவாங்கல்ல, மல்லாக்கட்ட பயிர், கடலை பயிர் தான் மிக அதிகமாக இருந்தது. கடலை போடுறதுன்னா பசங்களுக்கு வேற பொருள், நம்ம அந்த பொருளை நான் சொல்லல. இது உண்மையிலேயே நிலக்கடலையை பயிர் செய்து வித்த பகுதி. கடலையூர் என்பதுதான் கடலூர் என்று மாறியது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதுவும் உண்மையாக இருக்கலாம். இது வந்து கூடலூர்னு தான் இந்த பகுதிக்கு பேரு. ஏனென்றால் 3 நதிகள் இந்த இடத்திலே கூடுகின்றன. இந்த இடத்திலே கெடிலம் வருகிறது, பெண்ணையாறு இருக்கிறது, பரவனாறு இருக்கிறது. இந்த 3 நதிகளும் கூடுகின்ற இடம் என்பதனால் கூடலூர் என்று பெயர் இருந்தது. அதுதான் கடலூர் என்று மாறியது என்றும் சில பேர் சொல்லுகிறார்கள். எது எப்படியோ கடலூர் என்ற மிக அழகான பெயரை பெற்றிருக்கிற இந்த பகுதி. இங்கே இருக்கிற உங்களுடைய துறைமுகம் தாங்க தென்னிந்தியாவிலே மிக அதிகமாக உபயோகப்படுத்த நேச்சுரல் ஹார்பர் இந்த பகுதியில் இருப்பதுதான் இயற்கை துறைமுகம். 1746ஆம் ஆண்டில் ராபர்ட் கிளைவ் கடலூரிலே இருந்திருக்கிறார். ராபர்ட் கிளைவ் நாம சரித்திர புத்தகத்துல படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? 2 மார்க் கொஸ்டின்ங்க, மறந்துருக்க மாட்டீங்க. ராபர்ட் கிளைவ் பற்றி சிறு குறிப்பு வரை எல்லாரும் எதிர்க்கோம்ல. கிளைவ் இங்கே இருந்திருக்கிறார். ஏனென்றால் கடலூர் 1700 அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா முழுக்க கைப்பிடிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் தென்னிந்தியாவினுடைய தலைமை இயங்கும் இடமாக பிரிட்டிஷ்காரர்கள் கடலூரைத்தான் வைத்திருந்தார்கள். அப்பெல்லாம் சென்னப்பட்டணம், மதராசப்பட்டினம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டிருந்த ஊர். கடலூரைத்தான் தலைமை செயலிடமாக வைத்திருந்தார்கள். ஏனென்றால் இங்க நேச்சுரல் ஹார்பர் இருக்கு என்கின்ற காரணத்தினாலே. தமிழ்நாட்டினுடைய 2வது பள்ளி, முதல் பள்ளி வந்து தரங்கம்பாடியில் திறக்கப்பட்டது. 2வது பள்ளி சென்ட் டேவிட் ஸ்கூல் என்பது கடலூரிலே இருக்கிற பள்ளி. தமிழ்நாட்டிலேயே நீங்க யோசிச்சு பாருங்க, 200 வருஷங்கள் அப்பவே அது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற பள்ளியாக அது இருந்திருக்கிறது. பெண்கள் எவ்வளவு பேர் வந்து படிச்சிருப்பாங்க நமக்கு கணக்கு இல்லை. ஆனால் பள்ளியினுடைய ரெக்கார்ட்ஸை நீங்க பாத்தீங்கன்னா இது ஆண்கள் மாத்திரம் வர்ற பள்ளின்னு இல்லை, அப்போதே அது பெண்களுக்குமான பள்ளியாக இருந்திருக்கிறது. இப்படி எல்லையற்ற சிறப்புகளை கொண்ட
இந்த பகுதியிலே நீங்கள் வசிக்கின்றீர்கள். என்னங்க சிறப்பு, விட்டா கடல் எப்போ உள்ள வருமோன்னு திக்கு திக்குன்னு இருக்கிற பகுதி என்று இருந்தாலும் இதிலே இருக்கிற இயற்கை அழகுகள் அதை ரசித்து கொண்டு ஒரு புத்தக திருவிழாவை பார்க்கிறோம். கதைக்குள் கதை என்கின்ற தலைப்பை நான் ஏன் எடுத்தேன் என்றால், நம்ம நிறைய கதைகள் நம்மை சுற்றி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையே கதைகளால் பின்னப்பட்ட வாழ்க்கை தான். எல்லா வாழ்க்கையிலும் எல்லாரும் நிறைய கதையா சொல்றவங்க சில பேர் இருக்காங்க, கதைகளை சொல்லுகிறவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கதைக்கும் அதை நாம் பார்க்கிற பார்வையில் ஒரு பின் கதை இருக்கிறது. நான் அதைத்தான் இன்னைக்கு பேச போறேன். அதிலிருந்து நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? இப்ப ஒண்ணுமே இல்லை பாருங்களேன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை தான் முதல்ல சொல்ல போறேன். சும்மா ஆரம்பிக்கிற போது எளிமையா ஆரம்பிக்கலாமே. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன கதைங்க? பாட்டி வடை சுட்ட கதை. அந்த கதை தெரியாதவங்க எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கதையை எனக்கு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க, எங்க பாட்டிக்கு எங்க பாட்டியோட பாட்டி சொல்லியிருப்பாங்க. இப்படியே ஒரு 1000 2000 வருஷம் இந்த கதை வந்துருச்சு. பார்த்தீங்களா என்ன ஆச்சரியம்? அந்த கதை முதலில் யாரால் சொல்லப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. அந்த கதை சொல்லப்பட்ட காலத்திலே இருந்த ஒரு கல் கூட இன்றைக்கு கிடையாது. ஆனால் அந்த கதையின் சொல் இன்னமும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் கதைகளினுடைய சக்தி. இந்த கதையை எங்க பாட்டி சொல்லும் போது சத்தியமா சொல்றேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்களே வாழ தெரிந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். அப்படியா, பாட்டி வடை சுட்டுச்சா, அதை காக்கா திருடிட்டு போச்சா, அப்புறம் காக்காவை பார்த்து ஒரு நரி எனக்கு அந்த வடையை வேணும்ன்றதுனால காக்கா நீ பாடுன்னு சொல்லிச்சா. ஒரு கேள்வி நம்ம கேட்டிருப்போமா இந்த கதையை பத்தி? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. இன்னைக்கு பையகிட்ட இந்த கதையை சொன்னா நிறுத்துன்றோம். நமக்கா கதையை பாதியில நிறுத்தினா அப்புறம் எங்க விட்டோன்னு போயிடும். இருடா சொல்லி முடிச்சிடுறேன்டா, இரு இங்கேயே ஒரு டவுட் இருக்குன்றான். என்னடா டவுட்? நரி வெஜிடேரியனா? அது என்னவோ தெரியலையடாப்பா எனக்கு. அப்படியே இருந்தா கூட வடையெல்லாம் நரி தின்னு என்னைக்கா நீ கேள்விப்பட்டிருக்கியா? காக்கா சாப்பிடும், ஏன்னா அது நம்ம மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து மனிதர்கள் சாப்பிடுகிற எல்லாவற்றையும் சாப்பிட காகம் பழகி விட்டது. ஆனா நரி அப்படியா? போயும் ஒரு வடைக்காக போய் நரி இவ்வளவு போயெல்லாம் சொல்லி டான்ஸ் எல்லாம் ஆடுமானா எனக்கே டவுட் வந்துருச்சு. என்னடா இது, 2000 ஆண்டுகளா யாருமே கேட்காத கேள்வியை இன்றைக்கு இருக்கிற இளைஞன், அவன் தான் இன்றைய இளைஞன். அவன் அப்படித்தான் கேள்வி கேட்பான். அவன் கேள்வி கேட்கிற போது அதற்கு புத்திசாலித்தனமாக பதில் சொல்லுகிற இடத்தில் நாம் இருக்கிறோமா என்பதுதான் முக்கியமே தவிர, அதெல்லாம் நீ ஏன் கேட்கிற, அதெல்லாம் நீ கேட்க கூடாதுன்னு கில்லி படத்துல பிரகாஷ் ராஜ் சொல்றோமோ சொல்ல முடியாது. மன்னார்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃபின்றில் மன்னாவாம் மன்னர் கொளி முயூவ விளக்க உரை அரசர்க்கு புகழ் நிலைபெறக் காரணம் செங்கோல் முறையாகும். அது இல்லையானால் அரசர்க்கு புகழ் நிலைபெறாமல் போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர்க்கு புகழ் நிலைத்திருக்க காரணம் நேர்மையான ஆட்சியே. அந்த ஆட்சி இல்லை என்றால் புகழும் நிலைத்திருக்காது. கலைஞர் விளக்க உரை நீதிநெறி தவறாக செங்கோன்மைதான் ஓர் அரசுக்கு புகழை தரும், இல்லையேல் அந்த அரசின் புகழ் நிலையற்றுச் சரிந்து போகும். மன்னார்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃபின்றில் மன்னாவாம் மன்னர் கொளி முயூவ விளக்க உரை அரசர்க்கு புகழ் நிலைபெறக் காரணம் செங்கோல் முறையாகும். அது இல்லையானால் அரசர்க்கு புகழ் நிலைபெறாமல் போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர்க்கு புகழ் நிலைத்திருக்க காரணம் நேர்மையான ஆட்சியே. அந்த ஆட்சி இல்லை என்றால் புகழும் நிலைத்திருக்காது. கலைஞர் விளக்க உரை நீதிநெறி தவறாக செங்கோன்மைதான் ஓர் அரசுக்கு புகழை தரும், இல்லையேல் அந்த அரசின் புகழ் நிலையற்றுச் சரிந்து போகும். மன்னார்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃபின்றில் மன்னாவாம் மன்னர் கொளி முயூவ விளக்க உரை அரசர்க்கு புகழ் நிலைபெறக் காரணம் செங்கோல் முறையாகும். அது இல்லையானால் அரசர்க்கு புகழ் நிலைபெறாமல் போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர்க்கு புகழ் நிலைத்திருக்க காரணம் நேர்மையான ஆட்சியே. அந்த ஆட்சி இல்லை என்றால் புகழும் நிலைத்திருக்காது. கலைஞர் விளக்க உரை நீதிநெறி தவறாக செங்கோன்மைதான் ஓர் அரசுக்கு புகழை தரும், இல்லையேல் அந்த அரசின் புகழ் நிலையற்றுச் சரிந்து போகும்.
மன்னார்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃபின்றில் மன்னாவாம் மன்னர் கொளி முயூவ விளக்க உரை அரசர்க்கு புகழ் நிலைபெறக் காரணம் செங்கோல் முறையாகும். அது இல்லையானால் அரசர்க்கு புகழ் நிலைபெறாமல் போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர்க்கு புகழ் நிலைத்திருக்க காரணம் நேர்மையான ஆட்சியே. அந்த ஆட்சி இல்லை என்றால் புகழும் நிலைத்திருக்காது. கலைஞர் விளக்க உரை நீதிநெறி தவறாக செங்கோன்மைதான் ஓர் அரசுக்கு புகழைத் தரும் இல்லையேல் அந்த அரசின் புகழ் நிலையற்றுச் சரிந்து போகும். மன்னார்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃபின்றில் மன்னாவாம் மன்னர் கொளி முயூவ விளக்க உரை அரசர்க்கு புகழ் நிலைபெறக் காரணம் செங்கோல் முறையாகும். அது இல்லையானால் அரசர்க்கு புகழ் நிலைபெறாமல் போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர்க்கு புகழ் நிலைத்திருக்க காரணம் நேர்மையான ஆட்சியே. அந்த ஆட்சி இல்லை என்றால் புகழும் நிலைத்திருக்காது. கலைஞர் விளக்க உரை நீதிநெறி தவறாக செங்கோன்மைதான் ஓர் அரசுக்கு புகழைத் தரும் இல்லையேல் அந்த அரசின் புகழ் நிலையற்றுச் சரிந்து போகும். மன்னார்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃபின்றில் மன்னாவாம் மன்னர் கொளி முயூவ விளக்க உரை அரசர்க்கு புகழ் நிலைபெறக் காரணம் செங்கோல் முறையாகும். அது இல்லையானால் அரசர்க்கு புகழ் நிலைபெறாமல் போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர்க்கு புகழ் நிலைத்திருக்க காரணம் நேர்மையான ஆட்சியே. அந்த ஆட்சி இல்லை என்றால் புகழும் நிலைத்திருக்காது. கலைஞர் விளக்க உரை நீதிநெறி தவறாக செங்கோன்மைதான் ஓர் அரசுக்கு புகழைத் தரும் இல்லையேல் அந்த அரசின் புகழ் நிலையற்றுச் சரிந்து போகும். மன்னார்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃபின்றில் மன்னாவாம் மன்னர் கொளி முயூவ விளக்க உரை அரசர்க்கு புகழ் நிலைபெறக் காரணம் செங்கோல் முறையாகும். அது இல்லையானால் அரசர்க்கு புகழ் நிலைபெறாமல் போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர்க்கு புகழ் நிலைத்திருக்க காரணம் நேர்மையான ஆட்சியே. அந்த ஆட்சி இல்லை என்றால் புகழும் நிலைத்திருக்காது. கலைஞர் விளக்க உரை நீதிநெறி தவறாக செங்கோன்மைதான் ஓர் அரசுக்கு புகழைத் தரும் இல்லையேல் அந்த அரசின் புகழ் நிலையற்றுச் சரிந்து போகும். மன்னார்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃபின்றில் மன்னாவாம் மன்னர் கொளி முயூவ விளக்க உரை அரசர்க்கு புகழ் நிலைபெறக் காரணம் செங்கோல் முறையாகும். அது இல்லையானால் அரசர்க்கு புகழ் நிலைபெறாமல் போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர்க்கு புகழ் நிலைத்திருக்க காரணம் நேர்மையான ஆட்சியே. அந்த ஆட்சி இல்லை என்றால் புகழும் நிலைத்திருக்காது. கலைஞர் விளக்க உரை நீதிநெறி தவறாக செங்கோன்மைதான் ஓர் அரசுக்கு புகழைத் தரும் இல்லையேல் அந்த அரசின் புகழ் நிலையற்றுச் சரிந்து போகும். மன்னார்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃபின்றில் மன்னாவாம் மன்னர் கொளி முயூவ விளக்க உரை அரசர்க்கு புகழ் நிலைபெறக் காரணம் செங்கோல் முறையாகும். அது இல்லையானால் அரசர்க்கு புகழ் நிலைபெறாமல் போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர்க்கு புகழ் நிலைத்திருக்க காரணம் நேர்மையான ஆட்சியே. அந்த ஆட்சி இல்லை என்றால் புகழும் நிலைத்திருக்காது. கலைஞர் விளக்க உரை நீதிநெறி தவறாக செங்கோன்மைதான் ஓர் அரசுக்கு புகழைத் தரும் இல்லையேல் அந்த அரசின் புகழ் நிலையற்றுச் சரிந்து போகும். மன்னார்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃபின்றில் மன்னாவாம் மன்னர் கொளி முயூவ விளக்க உரை அரசர்க்கு புகழ் நிலைபெறக் காரணம் செங்கோல் முறையாகும். அது இல்லையானால் அரசர்க்கு புகழ் நிலைபெறாமல் போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர்க்கு புகழ் நிலைத்திருக்க காரணம் நேர்மையான ஆட்சியே. அந்த ஆட்சி இல்லை என்றால் புகழும் நிலைத்திருக்காது. கலைஞர் விளக்க உரை நீதிநெறி தவறாக செங்கோன்மைதான் ஓர் அரசுக்கு புகழைத் தரும் இல்லையேல் அந்த அரசின் புகழ் நிலையற்றுச் சரிந்து போகும்.